இன்னைக்கு ஒரு கேஸ் டிஸ்கஷன் தான். ஒரு 45 இயர்ஸ் இருக்கிற ஃபீமேல் வந்திருந்தாங்க. அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, கால் குதிங்கால் அந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வீங்கி போய் இருந்துச்சு, கண்ணி போய் இருந்துச்சு, செவந்து இருந்துச்சு. அவங்களோட ஹிஸ்டரி கேட்கும்போது அவங்க ரொம்ப இயர்ஸா ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்காங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஹை ஹீல்ஸ் ரொம்ப இயர்ஸா போட்டு பழக்கமாயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹெக்லைன் பர்சைட்டிஸ், அதாவது கால்கேனியஸ், நம்ம குதிங்கால் போன்ல பர்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ரெண்டு எலும்புக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிக்ஷன் எதுவும் ஏற்படாம இருக்கிறதுக்கு உதவுது. இந்த அமைப்புல நம்ம ஹை ஹீல்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் டர்மா போட்டுட்டே இருக்கும்போது அதுல பர்சைட்டிஸ், அது வீங்கி போற தன்மையில மாறி போகுது. இதனால மட்டும் இல்லாம நம்மளோட சைஸ் கரெக்டா இல்லாத ஸ்லிப்பர்ஸ், இன்னும் வெயிட்டா இருக்கிற ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரிலாம் ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணும்போது வருது. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஒரு நாள் கூட ஷூ ப்ராப்பரா போட முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை ஹீல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கேட்ட விஷயம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது விஷயம் இருக்கா, நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹைட் கம்மியா இருக்கும் இல்ல அதிகமா இருக்கும், அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றோம். இது எல்லாமே நம்மளோட பர்சனல் சாய்ஸ். பட் அது எப்போ நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிய வருதோ அப்ப அந்த இடத்துல அதை விடுறதுக்கும் நம்ம கரெக்டா ரெடியா இருக்கணும். ஸோ ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா இன்னோட அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹேவ் அ குட் டே.